இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மீனா. யாருக்குமே அடங்குறது இல்லைங்க. எது கேட்டாலும் கூட கூட வாயாடிக்கிட்டு இந்த அம்மா தான் பெரிய ஜீனியஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்து காத்துல குதிக்க போனாலும் அவளை காப்பாத்தி என்ன பண்ணும், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணும். இப்பவே கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அந்த பொம்பளை வந்து இதுக்கும் சுத்தி சுத்தி வந்து இங்கதான் வந்து நிற்கும். ஏன்னா அவங்க பொண்ணை காப்பாத்தினாங்களேன்ற அக்கறை இருக்காது. இவ்வளவு நேரம் காணாம போன்னு வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணு எங்கன்னா காணாம போச்சு, எங்க போச்சு, ஏது போச்சுன்னு ஒரு அம்மாவுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, வந்து தேடி அலையறாங்களா? அதெல்லாம் இல்லை. என்ன அம்மாவா இருப்பாங்கன்னு தெரியல. மீனா அப்படியே வீட்டுக்கு கூட்டு வராங்க. செந்தில் கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ தயவு செஞ்சு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் வச்சுக்காத. நம்ம குடும்பத்தையோ கோர்ட்டு வாசல் ஏத்துனவங்க இவங்க வந்து அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பாத, வெளியே துரத்துன்றாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க சூசைட் பண்ண போனாங்க, அதனால தான் காப்பாத்திட்டு வந்தேன். 1000 காரணம் சொல்லு மீனா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தயவு செஞ்சு இவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு இல்லை நான் வெளியே போயிடுவேன்ட்டு நேரா அங்க அம்மா வீட்டுக்கு போறாரு. அங்க போனோன்னு அவங்க அம்மா வாப்பா உட்காருப்பா சாப்பிடுப்பான்றாங்க. இதான் ஒரு தாயோட இது. அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. இதுக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கு மரியாதை தங்கமயில் அவங்க அம்மா வீட்டில் இருக்குமே விட்டு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுக்கோ, தேவையில்லாத பிரச்சனை தலையில போட்டுக்காதான்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இந்த செந்திலோட மாமனார் என்ன வேலை பண்றாரு, ஒரு ஒரு வீடு ஒன்று வாங்க வேண்டியதானே மாப்பிள்ளன்னு சொல்றாரு. இல்ல மாமா, வர வருமானத்துக்கு நான் என்ன பண்றது, வீடு வேற எங்க வாங்குறதுன்னு சொல்றாரு. அப்பெல்லாம் இல்ல மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன், வாங்குற சம்பளம் வந்து சாப்பிட்றதுக்கு செலவுக்குமே கரெக்டாக இருக்கும். அதை பத்தி சொல்ல மற்ற ஆஃபீஸர்லாம் என்ன பண்றாங்க, கிம்பளம் வாங்குறாங்கல்ல, அது மாதிரி வாங்கினா இந்த காலத்துல பழைக்க முடியும். நீதி தர்மம் நாயெல்லாம் நம்ம கீழ் மட்டத்திலேயே தான் இருக்க வேண்டிய மாப்பிள்ள. லஞ்சம் வாங்கிட்டு தான் மேலே வரான். நீங்க அது மாதிரி கத்துக்கோங்கன்னு சொல்றான். எங்கன்னா ஒரு மாமனார் வந்து இப்படி சொல்லுவானான்னு தெரியல. ஏற்கனவே செந்தில் வந்து ரொம்ப அழகு. இதுல வேற இந்த ஆள் வேற இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த ரவி வேற. இந்த ரவி பேச்சு கேட்டுட்டு இந்த செந்தில் என்னென்ன வேலை பண்ண போறான்னு தெரியல. நடப்போட நம்ம மாமனாரே சொல்லிட்டாரு, எல்லாம் முன்னுக்கு வரணும்னா என்ன சொல்லணும், ஒரு பார்ட் டைம் ஜாமா என்ன வேலை பாருங்க, வீட்டுல என்ன பிசினஸ், சைட் பிசினஸ் பண்ணுங்க, எதனால தொழில் செய்யுங்கன்னு அப்படி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. 2 பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். அதை வச்சு என்ன லோன் போட்டு வீடு வாங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா லஞ்சம் வாங்கன்னு சொல்றான். அப்புறம் தான் நம்ம சீக்கிரம் முன்னுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். தேவையில்லாம விஷயத்த தலையிடுறாங்க இந்த மீனா. ஒழுங்கு மரியாதையாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லாம இவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால பல பிரச்சனை சந்திக்க போறாங்க.